Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை பற்றி. நிஃப்டி 50 வந்து 22,945 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 0.06% வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. சென்செக்ஸ் வந்து 75,967 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டேவை கம்பேர் பண்ணும்போது அரௌண்டு 0.04%, அதாவது 29 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸில் டாப் 5 கெய்னர்ஸில் வந்து என்டிபிசி அரௌண்டு 3.19% வந்து அப்பில் இருந்திருக்கு. டெக் மஹேந்திரா வந்து 2.17% பாசிட்டிவில் இருந்திருக்கு. விப்ரோ 2.01%, ஓஎன்ஜிசி அரௌண்டு 1.01% பாசிட்டிவாக இருந்திருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து 0.92% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நெகட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, லூசர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து மைனஸில் வந்து 2.49% ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ட்ரெண்ட் வந்து அரௌண்டு 2.17%. பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து 1.89%. அல்ட்ரா சிமெண்ட் வந்து மைனஸில் வந்து 1.80%. அண்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து -1.80%. ஸோ இவங்கெல்லாம் வந்து டாப் லூசர்ஸில் இருந்திருக்காங்க. மார்க்கெட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு நிலவரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து 2,928 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் 720 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸஸ் ஆகும். 2,128 ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன்ஸ், அதாவது நெகட்டிவ்லேயே இருந்திருக்கு. ஸோ 80 ஸ்டாக்ஸ் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் அன்சேஞ்சு பேராமீட்டரில் இருந்திருக்கு. ஸோ 14 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக்ஸ் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அரௌண்ட் 652 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக்ஸ் லோ லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா 46 ஸ்டாக்ஸும், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்டில் அரௌண்ட் 296 ஸ்டாக்ஸும் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான தகவல்கள். ஸோ டெக் மஹேந்திராவில் ஒரு அப்டேட்டு. ஸோ அவங்க வந்து மெர்ஜரை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெர்ஜர் எதுக்குனாக்கா அவங்களுடைய கம்பெனியினுடைய ரீஸ்ட்ரக்சரிங் பிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலாக வந்து இது வந்து மெர்ஜர் ஆஃப் 2 யூஎஸ் பேஸ்டு சப்சிடரிஸு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால பேசிக்கலி மஹேந்திரா குரூப்னுடைய ஷேர்ஸ் வந்து நியர்லி 2.5% வந்து ஹிட் ஆகிருக்கு. அரௌண்டு 1709.45 வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பிஎஸ்சியில். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ அனில் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ வந்து அவங்க வந்து புது பிஸ்னஸான ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ரெனியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது பேசிக்கலாக வந்து தே ஆர் கோயிங் டு செட் அப் அன் இன்டகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. இது எதுக்காகனாக்கா சோலார் பேனல்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸு அதனுடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணுறதுக்கும் பேசிக்கலாக வந்து க்ளீன் எனர்ஜி அப்படின்ற வந்து ஒரு செட்டப்பில் வந்து என்ட்ரி ஆகிறத வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டினுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து கண்டினியூஸாக, அதாவது வீழ்ச்சியிலே இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னாக்கா 10% வந்து டவுனில் இருந்தது. ஓவராலாக இது பார்க்கும்போது ஆல் டைம் ஹையில் இருந்து அரௌண்டு 60% வந்து இந்த ஸ்டாக் வந்து டவுன் ஆகிருக்கு. ஃபேமஸ் ஆன்டி ட்ரோன் கம்பெனி, அதாவது ஜென் டெக்னாலஜினுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 60% வந்து கிராஷ் ஆகிருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இதை அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. அதாவது அவங்களுடைய மானிட்டரி பாலிசியில் அரௌண்ட் 25,000 crore வந்து ரிலீஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலாக வந்து பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயிலு, இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இதில் அடங்கும். அடுத்தது ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது நியூ எனர்ஜி. ரிலையன்ஸ் வந்து நியூ எனர்ஜி பேட்ரி பிஸ்னஸ்ஸு இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அக்ரிமெண்ட் வந்து யூனியன் மினிஸ்ட்ரியோட இன்னைக்கு சைன் ஆஃப் ஆகிருக்கு.
ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து இந்த வீடியோ வந்து ஃபர்தராக வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்றத நான் எடுத்துப்பேன். ஸோ தேங்க்யூ வெரி மச்.